ஹே காய்ஸ், வெல்கம் டு கவுன்ஸ் கார்னர். இன்றைக்கி வந்து ஈத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ குக் பிரியாணி ஸோ குட். ஸோ இப்போ என்னோடய ரெசிபி என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் போல் இந்த பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, இந்த ஸ்டார், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கசகசா, இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 kg பிரியாணி வந்து பண்ணிகிட்ருக்கேன். 1 kg தான் சிக்கன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸில் வந்து நான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். கீழே நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில், பிரியாணி அப்படின்னாலே நம்ம வந்து நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்துட்டு 1 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் ஓகேவான சைஸில் கட் பண்ணி போட்டாச்சு. அப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்துட்டு இந்த பிரியாணி மசாலா நான் வந்து கடையில் வாங்குறதா. ஸோ அதுக்கான மசாலாஸ்லாம் நான் செய்ய மாட்டேன். கடையில் வாங்கி அதை அப்படியே வந்துட்டு போடுறது தான். ஸோ இதில் ஒரு 1/2 பேக்கெட் நான் வந்து அப்படியே போட்டுருவேன். அப்புறம் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணுறப்ப அந்த ரைஸில் ஒட்டி வரும் அந்த மசாலாஸ்லாம், அது நல்லாயிருக்கும். ஸோ அதில் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி கல்லுப்பு அப்புறம் மஞ்சள்தூள் இதை போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறப்ப சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் ஒரு 5 minutes அது அப்படி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் விட்டு பிரியாணி செய்யும் போது அது டேஸ்ட் வந்து சொல்ல வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் பால் வந்துட்டு நான் இதுக்கு வந்து குட்டி சொம்பில் வந்துட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி வைக்கணும் எனக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மீதம் 1.5 வந்துட்டு நான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ என்னோட வீட்டுக்கு ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி சொன்னால் அந்த பால் கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நான் வந்துருப்பேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு 5 minutes போல் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு எனக்கு ஒன்று குழஞ்சிருது, ஓவர் குக் ஆகிடுது. அதனால் நான் வந்துட்டு நார்மல் ரைஸில் செய்கிற பிரியாணி சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி வருது. அதனால் நான் நார்மல் ரைஸில் தான் பிரியாணி வைக்கிறது.